Hey guys, welcome back to my channel. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் தான் ஹரிணி. நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் போடுறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா கிளியர் க்ளூ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு சிம்பிளாக ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி. நான் வந்து நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ஜவ்வரிசி தான் வச்சுருக்கீங்கன்னா அதுவும் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த கப்பில் 1/2 கப் எடுத்துக்கிறேன். பாருங்கள் என்ன அளவு எடுத்துக்கிறேன்னு. ஏன்னா நம்ம இது ஊற வச்சாலே கொஞ்சம் நிறையா வந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 1/2 கப் எடுத்துக்கிறேன். நீங்கள் சப்போஸ் நைலான் ஜவ்வரிசி வச்சிடலன்னா நார்மல் ஜவ்வரிசியை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நைலான் ஜவ்வரிசி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை ஒரு கிண்ணத்தில் ஜவ்வரிசியை ஊற வைக்க போகிறோம். நான் வந்து 1/2 கப் ஜவ்வரிசிக்கு 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நான் ஓவர் நைட் ஊற வைக்க போகிறேன். உங்களுக்கு சப்போஸ் இமீடியட்டாக தேவைன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ் ஆச்சும் ஊற வைங்க. இப்போ வந்து நான் ஜவ்வரிசி ஊற வச்சு எடுத்துட்டேன். ஓவர் நைட்டில் ஊற வச்சு எடுத்தேன். பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா ஜவ்வரிசி எப்படி ஊறிஇருக்குன்னு. நைலான் ஜவ்வரிசி எப்பவுமே இப்படி தான் இருக்கும். நீங்கள் நார்மல் ஜவ்வரிசினால் அது கொஞ்சம் பெருசாகும். இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஜவ்வரிசி மட்டும் தனியாக எடுத்து போட்டுக்கிறேன். இந்த நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். இதில் வந்து அந்த தண்ணியை வந்து நான் 2 டம்ளராக செப்பரேட் பண்ணி வச்சுக்க போகிறேன். 1 டம்ளர் தான் நான் வந்து மிக்சியில் ஆட் பண்ண போகிறேன். இன்னொரு 1 டம்ளர் வந்து நம்ம குக் பண்ணும்போது அதில் ஆட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அது அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுதா எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன்னு. இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாட்டர் ஊற்றி நல்லா அரைச்சேன். ஸோ அது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களே பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா நல்லா எப்படி லிக்விட் கன்சிஸ்டன்ஸில் வந்திருக்குன்னு. இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். அந்த ஜவ்வரிசி வந்து நொரன்னு இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. ஜெல்லி மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் வானல் எடுத்துக்கோங்க. வானல் இல்லைன்னா அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. வானலில் வந்து நல்லா இப்போ வந்து சூடு பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக அந்த தண்ணி மட்டும் ட்ரை ஆகிற அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கொட்டி தண்ணி ஊற்றி நல்லா பீட் பண்ணணும். லம்ஸ் வரக்கூடாது. ஸோ நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாட்டர் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஜவ்வரிசி ஊற வச்ச 2 டம்ளர் தண்ணி எடுத்தோம்ல அதில் 1 டம்ளர் ஊற்றிடலாம். ஃபுல்லாக 1/2 டம்ளர் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறோம். அந்த 1/2 டம்ளரில் பாதி வந்து இதில் ஊற்றிட்டு மீதி வந்து நம்ம மிக்சியில் கடைசியாக அந்த எக்ஸ்ட்ரா ஒட்டிகிட்ருக்குல்ல ஸோ அதில் ஊற்றி அதை எடுத்து ஊற்ற போகிறோம். தண்ணி சூடாயிடக்கூடாது. நம்ம தண்ணி ஊற்றினோடனே நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இதில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு குட்டி கரண்டி வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பீட்டர் இருந்தாலும் பீட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்ம நல்லா பீட் பண்ண உடனே எப்படி கரைஞ்சிடுச்சுன்னு. ஸோ இதை வந்து நம்ம 15 மினிட்ஸ்க்கு அப்படியே கிண்டிகிட்டே இருக்க போகிறோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு. பாருங்கள் இப்போ இது நல்லா தண்ணியாக லிக்விடாக இருக்குது. போக போக இது வந்து நல்லா திக்காகும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் என்ன கலர் இருக்கோ இப்போ என்ன கலர் இருக்குன்னு அந்த சாதம் வடிக்கிற தண்ணி கலரில் இருக்குது. கொஞ்சம் வாட்டரும் திக்காக இருக்குது. திக்கான கன்சிஸ்டன்ட்டில் இருக்குது.
அண்ட் இது வந்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ளேம் வந்து மீடியமில் வைக்க போகிறோம். வச்சு கொஞ்ச நேரம் பபிள்ஸ் வர வரைக்கும் நம்ம அப்படியே விட போகிறோம். பபிள்ஸ் வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க, ஏன்னா லம்ஸ் லைட்டாக ஃபார்ம் ஆக கூட சான்ஸ் இருக்குது. பாருங்கள் நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நொறையாக இருக்குது பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து ஃப்ளேம் லோ பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ சுகர் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து 1/2 டம்ளர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் தான் இருக்கிறதுலே மெயின், ஏன்னா உங்களுக்கு அதுதான் அந்த ஸ்டிக்கினஸ் கொடுக்கும். அந்த மிக்சர் வந்து எப்படி டிரான்ஸ்பரண்ட் கலரில் வந்துருச்சுன்னு. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சுகர் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறிட்டு இப்போ வந்து நம்ம வினிகர் ஆட் பண்ண போகிறோம். வினிகர் ஏன் ஆட் பண்ணுறோன்னா, நீங்கள் வந்து ரொம்ப நாள் இந்த க்ளூ வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி சப்போஸ் வினிகர் இல்லைனா லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டக்குன்னு காலி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இதை ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பாருங்கள் கலர் நல்லா மாறிக்கிறது தெரியுதா? அண்ட் இப்போ வந்து நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறோம். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு திரும்பி ஹீட் பண்ணுவோம். நம்ம க்ளூ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கூல் டவுன் ஆகட்டும். நல்லா சூடு குறைஞ்சோடனே நம்ம வந்து பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கிளாஸ் பாட்டில் இருந்தால் கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இதுக்கு 2 கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா 1 கிளாஸ் பாட்டிலில் இது பத்தாது. இப்போ வாங்க நம்ம இந்த க்ளூ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன், குட்டி பீஸ் ஆஃப் கார்ட்போர்ட், A4 ஷீட் அண்ட் பிளாக் சார்ட், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு மணி எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டிக் பண்ணி பார்க்க போகிறோம். மெயினாக நம்ம யூஸ் பண்ணுற பொருள் இதாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது எப்படி ஒட்டுதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து நல்லா காயட்டும். காஞ்சோடனே எப்படி இருக்குது பார்ப்போம். ஆக்சுவலி இந்த க்ளூ ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஒட்டியிருக்குன்னு. அண்ட் சார்ட்டை நம்மளால் பிக்கவே முடியல.
ரொம்பவே ஹார்டாக இருந்துச்சு பாருங்கள். நான் எல்லா சைடுமே ட்ரை பண்ணி பார்த்தேன், வரல. ஆனால் ஸ்டோன் நார்மலாக நம்ம எப்படி நார்மல் க்ளூ ஓட்டுவோமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் எதனா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அப்கமிங் டேஸில் போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என் வீடியோஸ் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் க்ரியேட்டிவ் ஐடியாவோட வரேன். until it's bye from ஹரிணி.